வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி விஷாரத் பூர்வாத் நிர்மலா லெசனில் ரங்கீலி பாயி அவங்களுடைய கேரக்டர் பார்க்கலாம். ரங்கீலி பாயி கோரே ரங்கு கி பிரசன்ன முங்கு மகிழாக. ரங்கீலி பாயி நல்ல ஒயிட் கலரில் இருக்கிற, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, மலர்ச்சியாக இருக்கிற ஒரு லேடி கேரக்டர். ஜிஸ்ஸே ரூப் அவர் யௌவன் விதா ஹோ ரகேதே. இப்போ தான் அவங்களுடைய ஓல்டு ஏஜுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க. அதிக்னா படே हुए भी பத்திர வஹரக் பட் லேனேக்கு யோகியதா இஸ்மேங்க. அவங்க ரொம்ப பெருசாக படிக்கலை, ஆனாலும் கூட லெட்டர் இதெல்லாம் எக்ஸட்ரா இதெல்லாம் அவங்களால படிக்கிற அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்க. लड़की की मांग होने के सगज और सखारन लोभ उसे है. அவங்க பையனுடைய அம்மா நாம அப்படிங்கிற ஒரு பெரிய கர்வத்திலையும் ரொம்ப பெரிய ஒரு ஆசையிலையும் பேராசையில அவங்க இருக்கிறாங்க. ஷகர் கே நாமி வக்கீல் உதய் பானு கி லடுக்கி சே புத்திர கா விவா கர்னா சாக்தி கை. சிட்டியிலேயே ரொம்ப ஃபேமஸான லாயரான உதயபானுடைய பொண்ணை தான் அவங்க அவங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இச்சா தோ உசே யகி ஹைன் கி அதிக் சே அதிக் தன் தகேஜ் கே ரூப் மேங் மிலே. இது இவங்களுடைய ஆசை எதுக்காகனா நிறைய டௌரி அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். और वकील साहब के मरने पर अधिक प्राप्ति न होने की बात सोचकर वहाँ विवाह न करने का वगैरह प्रस्ताव भी करती हैं. லாயர் இறந்து போயிட்டார். அவருடைய இறப்புக்கு அப்புறமா இங்கேருந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் பணம் எதுவும் வராது, டௌரி வராதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, வேண்டாம் நம்ம இந்த மேரேஜ் இங்கே பண்ணிக்க வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப் ககனே மிங் சங்கோச்சிக்கா. அவங்க மெதுவாக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது எதுக்காக நான் வைக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹமாரி இச்சாகை நகி கர்த்தே. எங்களுடைய விருப்பம், எங்களுக்கு இங்கே சம்மந்தம் பண்ண பிடிக்கலை, ஆனால் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிசிகா குச் லியா தோ நகிங்க. நாங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. जब दूसरी जगह 10,000 मिल रहे हैं तो शर्माते भी 15-20,000 தே மர்த்தே. வேறு ஒரு இடத்துல எங்களுக்கு 10,000 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக வைக்கப்படணும்? ஏன் 15,000 கூட எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வகாங் கியா கரக்காக. அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ இந்த சம்பந்தம் வேண்டாம், நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யகி விச்சார் உஸ்கே பதி பால்சந்திர காபீதா. இதே ஐடியா தான் உங்களோட ஹஸ்பண்ட் பால்சந்திரன் கூட. பரந்து வே லோபி ஒரு கிருப்பன் ஹாய்ங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பேராசை பிடிச்சவர், ரொம்ப கஞ்சத்தனமானவர். इसके विपरीत उक्त कथन से प्रकट होने वाले रंगीली बाई की கட்டோர்த்தா பத்தர்கி நகி லாக்கி கி ஹேங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ரங்கீலி பாயோடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஹார்டான ஒரு கல் மாதிரி தான், ஆனால் அவங்க ஈஸியாக மெல்ட் ஆகிடுவாங்க. ஏக்கி ஆஞ்சு சே பிகல் ஜாத்திக. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக அவங்க மெல்ட் ஆகிடுறாங்க. विधवा समदीन कल्याणी के करुणो उत्पत्तिक शब्द उनके स्वार्थ मंडित हृदय के शीघ्र ही बिगल देते हैं. அவங்களுடைய சம்பந்தி கல்யாணி, விதவா கல்யாணி ரொம்பவும் ரிக்வஸ்ட் பண்ணி எழுதின லெட்டரை படித்ததில் இருந்து ரொம்ப செல்ஃபிஷ் ரொம்ப நிறைய இருந்து அவங்களோட இதயத்தில் இருந்த ரங்கீலி பாயி ரொம்ப சீக்கிரமே மெல்ட் ஆகிட்டாங்க. और वह तुरंत निश्चित कर लेती है. உடனே அவங்க இமீடியட்டாக டிசைட் பண்ணிக்கிட்டாங்க, என்னன்னா हम विवाह करेंगे जरूर करेंगे. கண்டிப்பாக நம்ம மேரேஜ் இவங்களோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாம், கண்டிப்பாக வச்சுக்கலாம். பேச்சாரி படி முசீபத்து மேங்க. அப்பாவியான கல்யாணி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. इस पर भी जब उसका पति और पुत्र दोनों वकील साहब की पुत्री से विवाह करने को तैयार नहीं होते. ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் பையனாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வக்கீல் சாரோடைய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க 2 பேருமே தயாராக இல்லை, அவங்களோட சம்பந்தம் பண்ண ரெடியாக இல்லை. तो वह उन्हें करारी फटकार सुनाकर ही शांत होती है. அவங்களுடைய ரொம்ப கடுமையாக அவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த இன்சல்ட்டை அவங்க பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதாகிடுச்சு. யக வல்மனசி நகி
சிச்சோரோபன்ஹைம் ரொம்ப சாஃப்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஒரு நல்லது மட்டும் கிடையாது, நல்லதில் ரொம்ப அற்பத்தனமாக 2 பேரும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மை அப் ஷாதி பியாக் மே நெகிங் ஜாவுங்கே துமாரி ஜெய்சா இச்சா ஹோ கரோ புரா ஹோ யா அச்சா. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க பையன்கிட்ட, உன்னுடைய மேரேஜ் விஷயத்தில் நான் நீ எதுவும் தலையிடலை, உனக்கு எது நல்லதோ நீ பண்ணு, கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் दांत हाथे के दांत खाने के और दिखाने और चाली नीति पर चलना तुम्हें शोभा नहीं देता. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு, இது வந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நீதிப்படி நல்லா போனேன்னா தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அஸ் பர் ஜஸ்டிஸ் படி நீ போ, அதுதானே உனக்கு நல்லது, அதுதானே உனக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. अवसर पति की प्रकृति से मेल न होने वाली रंगीली बाई का यह कथन पाठक के दृष्टि से उसे ऊंचा उठा देता है. அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இருந்தாலும் கூட அவங்கள அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க ரங்கீலி பாய். நிர்மலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ரங்கீலி பாயை ரீடர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இவங்க ஒரு பெரிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. रंगीली बाई में साधारण स्त्री के समान पुत्र के विवाह का चाव है तो वह निष्ठुर भी नहीं है. ரங்கீலி பாய் ஒரு சாதாரண ஒரு லேடி, ஒரு நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் என்ன ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி பையனோட கல்யாணம் நடக்கணும்னு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஆனால் அதுக்காக கடுமையாக நடந்துக்கணும் அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரங்கீலி பாயோடைய கேரக்டர். என்னோடய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.